நினைச்சே பார்க்கல தெரியுமா நீ எங்க வீட்டுக்கு டியூஷன் படிக்க வருவேன்னு. அப்படியா? ஆமா, எங்க அம்மா தான் டியூஷன் எடுக்காங்க பாத்தியா? பேச்சு பாரு ரெண்டு பெரிய மனுஷிகளுக்கு. அம்மா என்னம்மா தங்கம்? சோபியா நம்ம வீட்டுக்கு டியூஷன் படிக்க வந்திருக்கா. சரிம்மா தங்கம். சோபி இன்னைக்கு ஹோம்வொர்க் நோட்லாம் எடுமா. சரிங்க டீச்சர். டீச்சர் இன்னும் கிரீஸ் அப்புறம் பிரவீன் எல்லாரும் வராங்க. சரி சரி வரட்டும் வரட்டும். ஓ சார் ரெண்டு பேரும் ஒண்ணா தான் வருவீங்க, இல்லன்னா வர மாட்டீங்க. ஐயோ போங்க டீச்சர். உனக்கு வெக்க வர வருதாங்க. டீச்சர் நாங்க ஓடி வந்துட்டோம் டியூஷனுக்கு. எங்க வீட்ல எங்க பாட்டி தான் அந்த டீச்சர்ட்ட போய் படின்னு சொன்னாங்க. அப்பதான் நீ உருப்பிடுவான்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா எங்க பாட்டி தான் போய் அந்த குயிலி டீச்சர்ட்ட போய் படின்னு சொன்னாங்க. அதான் ஓடி வந்துட்டோம். நீங்க எங்க அம்மா கிட்ட தான் டியூஷன் படிக்க போறியோ? இந்த பிள்ளைக்கு பேச்ச பாரு. டியூஷன் டீச்சர் உனக்கு அம்மாவா? ஆமா. நாங்க டியூஷன் டீச்சர் நினைச்சிட்டோம். சரிடா உட்காருங்க. டேய் முதல்ல எல்லாரும் டைரி எடுங்க. சரிங்க டீச்சர். டேய் அவ பிரீத்தி எல்லாம் வரலையா? அவளும் வருவாளா டீச்சர்? சரிடா நீங்களும் ஒரே கிளாஸ் தானே அதான் கேட்டேன். உட்காருங்க. டீச்சர் வாங்க மேடம் வாங்க. எங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல? இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு யாருமே வந்ததே இல்ல. அம்மா என்னம்மா? உங்களால தான் எல்லாரும் என் கூட படிச்ச பிள்ளை எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாம் உங்களால தான். எல்லாம் உங்களால தான். இல்ல இது நம்ம வீடு தானா இல்ல வேற யார் வீட்டுக்கு வந்துட்டோமா? இல்ல இல்ல நம்ம வீடு தான். நம்ம அம்மா இருக்கவள. அட என் தங்க புள்ளைங்க தான் உட்கார்ந்துருக்காங்க. அண்ணா எங்க பாத்தியா? சோபி, பிரீத்தி, அப்புறம் அவர் ரபிசன் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு டியூஷன் படிக்க வந்திருக்காங்க பாத்தியா? நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாம் நம்ம அம்மாவால தான். அம்மா டியூஷன் எடுக்காங்கல்ல, அதான் எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. ஓ அப்படியா? ஆமாண்ணே, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்ன ஜாலியா இருக்கு தெரியுமா? இந்த புள்ளை இவ்வளவு சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. அதுக்கு வீடு நிறைய பிள்ளைங்களா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு ஒரு ஈக்காக்கா தவிர வேற எதுவும் வராது. அந்த இசை ஒண்ணு வந்துகிட்டு இருப்பா. வேற யாரும் இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க. இன்னைக்கு வீடு நிறைய பிள்ளைங்களா இருக்கு. என் தங்கச்சி முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். சரிம்மா தங்கம். ஏமா சோறு போடுங்களேன். இவன் ஒருத்தன் புள்ள எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கு. சோறு போடுங்க. எங்களுக்கு சாப்பிடுவான். ஏமா உங்களுக்கு சோறு போடுங்களேன். ஒரு 2 மணி நேரம் போட்டோம். ஒரு நைட் 8 மணிக்கு சாப்பிடு. ஐயா ஏமா எனக்கு பசிக்கு. இவன் ஒரு விவசாய கட்டவன். சோறு பொங்க நேரம் ஆகும். சோறு பொங்கலையா? எப்போ 3 மணி 4 மணிக்கெல்லாம் பொங்கி முடிச்சிருவாங்களே. ஏமா சோறு போடுங்கம்மா. அறிவு கட்டவனே. அந்த புள்ள பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு. புள்ளையில படிச்சுக்கிட்டு இருக்கு. புள்ளையில வச்சுட்டா சாப்பிடுவா. அறிவு இருக்கா உனக்கு? இந்த 2 மணத்துல படிப்பு முடிஞ்சிடும். அப்புறம் சாப்பிடு. ஓ அப்படி சொல்லுதீங்களோ? பின்ன நல்ல பாசக்கார குடும்பம். ஒத்துக்கொத்து புரிஞ்சு நடக்கிற குடும்பம். இறைவன் கரெக்டா தான் கொண்டு சேர்த்திருக்காரு. கொஞ்ச நாளே நான் நிம்மதியா வாழணும் அங்க கொண்டு சேர்த்திருக்காரு. இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கணும். உட்காருங்கடா. டேய் போன ஒரு டீச்சர் வரும்போது நான் ஒரு டெஸ்ட் வச்சேன். அந்த பேப்பர்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்களா? அப்படி என்னல எல்லாத்தையும் டீச்சர் மறந்துடுவா நினைச்சா ஆனா கேட்கவல. டீச்சர் தொலைஞ்சு போச்சு டீச்சர். தொலையோ சரி அதுக்கு பதிலே நான் இன்னைக்கு டெஸ்ட் வச்சிருந்தேன். டெஸ்டா? டீச்சர் ஆல்ரெடி நீங்க டெஸ்ட் வச்சிட்டீங்களா டீச்சர்? அத பேப்பரை நான் கண்ணாலே பார்க்கலையே. சரி வரிசையா உட்காருங்க, எக்ஸாம் வைக்கணும். நம்ம நாளைக்கு டீச்சருக்கு வந்திருக்கலாம்ல? இல்ல டீச்சர் இன்னைக்கு முட்டு போட வச்சாவ. அது வந்து பிரீத்தி பிள்ளை முன்னாடி. அம்மா பிரீத்தி நோட்டெல்லாம் கொண்டுட்டு வரல? எங்க அக்கா கொண்டுட்டு வரேன்னு சொன்னா டீச்சர். உங்க அக்கா கொண்டுட்டு வரேன்னு சொன்னாளா? ஆமா டீச்சர். டியூஷன் அக்கா எங்க அக்கா வந்துட்டா. வாடி மீனா, ஏ பேக் அவகிட்ட கொடுத்துட்டு இருக்க வேண்டியதானே? அது இல்ல, நீங்க மறுபடியும் டியூஷன் எடுப்பீங்களா? காலேஜ் பிள்ளைகளுக்கு நான் எடுக்கலாமா? டியூஷன் அக்கா நாங்களாம் உங்க குரூப்பு தான். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். இல்லம்மா பிள்ளைங்க வேற நிறைய வராங்க, சின்ன பிள்ளைங்க. அவங்களுக்கு எடுக்கவே நேரம் சரியா இருக்கும். நம்ம ஊர்ல யாரும் அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. வெளியூருக்கு வீட்டுல அனுப்ப மாட்டாங்க. உங்களை விட்டா எங்களுக்கு யாருக்கா இருக்கா? எவ்வளவு பேர் இருக்கீங்க? நாங்க ஒரு 4 பேர் இருக்கோம்க்கா. சரி அதுக்கு மேல வேண்டாம் சரியா? இதே கஷ்டம் தான். சரிங்கக்கா.
அதான் நான் என் தங்கச்சிட்ட சொல்லியிருந்தேன் நீ போ நான் கொண்டுட்டு வரேன்னு உங்ககிட்ட கேட்கறதுக்கு தான். நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டுமாக்கா. யாரெல்லாம்? நான், இசை, ரேச்சலு, ஜபா, அப்புறம் ராணி. ம் சரி வர சொல்லு. தேங்க்ஸ்க்கா. நான் இவன் பேக்கிங் வச்சுட்டு போறேன்க்கா. ஒன்று பண்ணு, இவங்களுக்கு 6 to 8, நீங்க 8 to 10 இருக்கீங்களா? சரிங்கக்கா. இம்மா எனக்கு சோத்த போடுங்கம்மா, அவங்க அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வர பேசிருக்காங்க. ஏன் ஈராமல அந்த பிள்ளையும் பட்டினியா தானே இருக்குது. அவங்க இருப்பாங்க, நான் இருக்கணுமா? பேசாம மூடிக்கிட்டு போல அந்த பிள்ளை பால் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஐயோ வீட்டுல இருக்க எல்லா தூக்கமும் கெட்டுருமே. ஐயோ இப்ப என்ன பண்ண? மீனா என்னங்கக்கா? சரி நீங்க பிள்ளைகளோட பிள்ளையிலவே வந்துருங்க. நான் சேர்த்தே எடுத்ததேன். நைட் எல்லாரும் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்ல. அப்பாட. எப்பல மீனா? என்ன? ராணி பிள்ளை வருமா? வருவா. அது சட்டி உன் கொண்டையில நிறுத்தி பிரச்சனை. தெரியுமா? இந்த அவனை சாத்தி போனா உள்ள போட்டுட்டு போறேன். நீங்க தைரியமா வாங்கம்மா. இவன் கிடக்கா. ஏல வாலிய பிள்ளை வீட்டுக்கு படிக்க வருது. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். இப்பதாம்மா வீடு வீடாவே இருக்குது. ஒரு புள்ளைகள் நம்ம வீட்டுக்குள்ள வராது. இப்ப பாரு ஊர்ல மட்டும் புள்ளைகள் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளதான். ஏல வீட்டுக்கு வர பிள்ளைகளுக்கு நம்ம தான் பொறுப்பு. வாலிய பிள்ளைகள் நல்லபடியா வந்துட்டு வீடு திரும்பி போகணும். அப்பதான் நாளும் போது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓ வாழ்த்தலத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு இரு சொல்லிவிட்டேன். அக்கா நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்க்கா. இந்த புள்ள வித்தியாசமா இருக்கு ஐயா. ஏன் அவ போட்டிருக்க உடுப்பு அந்த லட்சணத்துல காட்டுதுல. நீ எப்ப போல தாவணியில வர வேண்டியது நட்டி. இந்த உடுப்பு இந்த பிள்ளைக்கு பொருத்தமாவே இல்ல. எனக்கு நல்லா இல்ல. இதேதான் எங்க அம்மி சொன்னவ. சும்மா பாட்டு பாப்பமேன்னு பார்த்தேன். கன்றாவியா இருக்கு. சரி யூனிஃபார்ம போட்டுட்டே வாங்க. சரிங்கக்கா. சரி டேய் எல்லாரும் வரிசைக்கு உட்காருங்க, டெஸ்ட் வைக்கணும். ஆகா எல நீங்க வளங்க நிக்கியா? ஆமாண்ணே. இவன் உங்களுக்கு அண்ணே. இல்ல உங்க அண்ணனுங்களா? ஏன் கூட வரல? சரி சரி நீங்க டெஸ்ட் எடுத்துங்க பாப்போம். இந்த அண்ணன் இருக்காங்க. இது இருக்க வரைக்கும் நமக்கு பயமே இல்ல. காப்பி அடிக்கிறதுக்கு பேப்பர் நோட் எல்லாம் தந்துருவாங்கள. ஏய் நீங்க என்ன பிளான் போடுறீங்கன்னு தெரியுதா? டீச்சர் நாங்க டெஸ்ட்க்கு ரெடி டீச்சர். சரிடா எல்லாரும் பேப்பர் எடுங்க. இன்னைக்கு இருக்கடா உங்களுக்கு. பாப்பு இந்த பையல எப்படி டெஸ்ட் எழுதணும்னு பாப்பு. எம்மா எனக்கு டெஸ்ட் உண்டா? ஆமா உனக்கு சேர்த்துதா. பிரீத்தி எல்லாத்துக்குமே உண்டு. எல்லாரும் பேப்பர் எடுங்க. எல்லாத்துக்குமா? ஏமா தாய பத்தில திணறுதா. படிக்கிட்டு நல்லா படிக்கட்டும்ல. அதுக்கு ஆள் இருந்தாதான் படிப்பா. எல்லாரும் பேப்பர் எடுங்க. அப்படியே பால்வாடி ஸ்கூல் மாதிரியே இருக்குமா நம்ம வீடு. கண்ணு வைக்காதல. இல்ல பயப்படாதல. நம்மள காப்பாத்துறதுக்கு சாரணன் இருக்காங்க. அந்த தைரியத்துல தான் நான் எக்ஸாமுக்கு ரெடியா இருக்கேன். டீச்சர் டெஸ்ட் வைக்கல நாங்க ரெடியா இருக்கோம். அது எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளை பிள்ளை ரெடியா தான் இருக்குது. எனக்கு எக்ஸாம்னா ரொம்ப பிடிக்கும்டா. என்னடா சொல்லுதா? எக்ஸாம் அன்னைக்கு ரெண்டா ஸ்கூல் கம்மி டைம் இருக்கும். அதான்டா எனக்கு எக்ஸாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்துல டெஸ்ட் பேப்பர் கொடுக்க அன்னைக்கு நம்ம குண்டி கிழிஞ்சிரும்டா. அது ஒரு நாள் தானடா. ஆனா எக்ஸாம் 6 நாள். நமக்கு எத்தனை நாள் லீவ் கிடைக்குதா? ஏல அங்க என்னல ரெண்டு நேரம் குசு பேசிட்டு இருக்கிய? டீச்சர் சொல்றாவல எக்ஸாம் எழுதுங்களா? ஏலே கருணை உண்டு தெய்வமே. ஏலே நான் சொல்லி கொடுக்க ஓனாடிக்க வரணும். தெய்வமே ஓனா எப்ப பிடிக்கலாம் நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க சொல்லி கொடுத்தீனா டக்கு புக்குன்னு எழுதிட்டு கிளம்பிடலாம். கண்ணாலே பேசிக்கிடுதீங்களோ? இன்னைக்கு எப்படி நீ எக்ஸாம் எழுதுற நானும் பாக்குறேன்டா. டேய் சீக்கிரம் எக்ஸாம் எழுதுங்கடா. டேய் நீங்க இங்க வாங்கடா, இதுல உட்காருங்கடா. டேய் நம்மள தெய்வம் காப்பாத்த போகுதா? யாரு நம்ம என்னாச்சே? நீங்க படிக்கவே இல்லையா? டீச்சர் நாளைக்கு எக்ஸாம் வைக்கலாம்ல டீச்சர்? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு தான் எக்ஸாம் உட்கார்ந்து எழுதுங்க. சரிங்க நாங்க உங்க பக்கத்துல உட்கார்ந்து எழுதுறோம்னே. அப்பதான் ஒருத்தர் பார்த்து எழுதாம இருப்போம். காப்பி அடிக்காம இருப்போம்னே. ஆமாடா வாங்கடா. இவங்க ரெண்டு மொழி சரியில்லையே. ஏவல அங்கனே உட்கார்ந்து எழுதுனானேல? இல்ல பாட்டி நாங்க அங்கனே உட்கார்ந்து எழுதுறோம். அண்ணன் தான் எங்களை சிட்டா பாப்பாரு. ஆமாமா சீக்கிரம் வாங்கடா. ராபின்சன் நீ அங்க உட்கார்ந்து எழுதி. இல்ல டீச்சர் நான் அண்ணன் கிட்ட உட்கார்ந்து எழுதுறேன் டீச்சர். அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சர். உங்க அண்ணன் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு எனக்கும் தெரியும். ஏன்னா அவரும் என்கிட்ட படிச்சவர் தான். அவர் எப்படி எக்ஸாம் எழுதுவான்னு எனக்கு தெரியும். அதனால நீ ஓரத்துல உட்கார்ந்து எழுது. சரிங்க சொன்ன.
அத்தி இவனுக்கு புரியாத பாணியில நம்ம அசிங்கப்படுத்திட்டாவல. டீச்சர் பரவாயில்ல டீச்சர். ஒழுங்கா உட்கார்ந்து எழுதி சொல்லிட்டேன். முட்டி கழிச்சு வெளுத்துற போடா. டேய் நம்ம மாட்டிக்கிட்டோம் போலக்குடா. டேக்ரி டீச்சர். क्वेश्चन பேப்பர் எடுத்து தரேன். எல்லாரும் கரெக்ட்டா உட்கார்ந்து எழுதணும். எவனாவது ஒருத்தர் காப்பி அடிச்சீங்க தனியா உட்கார வைப்பேன். அப்படிதான் உட்காரணும். என்னடா தனியா உட்கார வைப்பாங்களா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. சரணனே தெய்வமே இங்க தண்டிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கடா. என்னால எதுவும் பண்ண முடியாது. பொம்பளை பிள்ளைங்களா நேரா அந்த திண்ணைக்கு போங்க. எம்மா நானுமா பையவளையும் திணறுது. ஆமா நீங்க தான். நீ பிரீத்தி அவ ரோசிட்டா எல்லாரும் திண்ணைக்கு போங்க. அந்த பிள்ளை ரொம்ப தெளிவு பாத்துக்கல. அது நல்லா படிக்கும் போலக்கே. அது பார்த்தாலே தெரியுதுல. டேய் பிரித்தி நல்ல படிப்பா போலக்கு. ஆமா நீ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அவதானே. அதான் அந்த பிள்ளை உற்சாகமா இருக்குது. நீ அந்த மாதிரி படி. இங்க யாரும் பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து சொல்லி கொடுக்கண்டா. அடிச்சே சொல்லி கொடுக்க சொல்ல. சரி போ பாப்பா நீ போ. சோஃபி நீயும் போ. நாளைக்கு டெஸ்ட் வைக்க கூடாதா? நாளைக்கு நான் மட்டும் அப்படியே பாஸ் ஆயிருவா. மாமா இங்க பாரு நீ பேசுறதா போதும். எல்லா திண்ணைக்கு போங்க. ஓகே டீச்சர். டேய் நம்ம கண்ணா பின்னாடி சிக்கிட்டோம்டா. இத சரவணு இவன ரெண்டு பேரும் கள்ளப்பையில பாரு ஒத்துக்கு எப்படி சிக்னல் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கானு பாரு. என் இனமா என் இனம். நானும் இப்படி தம்ம பக்கத்துல இருக்க பையனை நோண்டிக்கிட்டே இருப்பேன். அவனும் ஃபெயிலு நானும் ஃபெயிலு. இது நம்ம வீடு தானே அப்படி. பாப்பா அன்பரசி தங்கப்புல. இல்ல அவ படிச்சிட்டு இருக்கான்னு சொல்லல. அவ பரிச்சை எழுதணும். ஓ அந்தளுக்கு மாறியாச்சோ. அன்பரசி வாமா கடைக்கு போயிட்டு வா. இல்ல சொல்லல புள்ள எக்ஸாம் எழுத போயிருக்கா. எக்ஸாம் எழுத போயிருக்காளா? ஆமா ஆமா 6 கிளாஸ் தானே பிடிக்கா. ஏதோ ஐஏஎஸ் எழுத போயிருக்க மாதிரியே சொல்லிட்டு இருக்காமா. எக்ஸாம் அதான். ஓ அதான் திண்ணையில பிள்ளைல உட்காந்துருக்கோ. அது கூடத்தான் அவளும் உட்காந்துருக்கா. அவன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டா. சிரிக்காங்க பாரு. ஆமால ஆமா. இல்ல என்ன உங்களுக்கு டெஸ்ட் கிடையாதா? டெஸ்ட்னு சொல்லி 1/2 மணி நேரம் ஆகுதுனே. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்களாம். இல்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம் போதும். போய் எக்ஸாம் எழுதுங்களே. அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன டிஸ்கஸ் பண்ணியா? அங்க டீச்சரே நாளா கழிச்சு வைக்க சொன்னோம். டீச்சர் இன்னைக்கே வச்சிட்டாங்க. அதான் என்ன பண்ணனும் தெரியல. அதான் நாங்க ரெண்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னே. நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம் போதும். ஒழுங்கா இடத்துக்கு போங்களே. இல்ல என்ன படிக்கலையோ? கொஞ்சம் போல படிக்கிறேனே. சரில தெரிஞ்ச வரைக்கும் எழுத வேண்டியதுதானே? எங்களுக்கு கொஞ்சம் தானே தெரியும். அதான்டா தெரிஞ்ச வரைக்கும் எழுத வேண்டியதுதானே? இன்னைக்கு என்ன டெஸ்ட்னே தெரியாதுனே. சரிடா அத क्वेश्चन பேப்பரை பார்த்தா தெரிஞ்சிருமே. இல்லனே எங்களுக்கு தெரியாதுனே. ஏன்டா? அத ஏற்கனவே சொன்னவனே எங்களுக்கு கொஞ்சம் தானே தெரியும். டேய் தெரிஞ்சது எழுதுவீங்கடா. இல்லனே முடியாதுனே. ஏன்டா? நாங்க மறந்து போன வருஷம் நோட்டு புக் தூக்கிட்டு வந்துட்டோம்னே. எனக்கு தெரியாது போய் எழுதுங்க. இனி எப்படியாவது எங்களை போய் காப்பாத்துங்கண்ணே. நான் உங்களுக்கு காப்பாத்தனா? ஆமாண்ணே. உங்க கைய காலா நினைச்சு கெஞ்செடுத்து கேக்குறேன்னு டீச்சர் பொலந்து கட்டிடுவானே. முட்டு போட்டு அடிக்க வைப்பாவனே. எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லனே. ஆனா இந்த பொம்பளை பின்னாடி அடிச்சு விடாவனே. அப்படின்னா உங்களுக்கு அடி வந்தது பிரச்சனை இல்ல. பொம்பளை பிள்ளை முன்னாடி அடி வந்தது பிரச்சனை. ரொம்ப கக்கபக்கன்னு சிரிப்பாளே. தெருவுல ஆட முடியாதுனே. ஆமாடா ஆம்பளை பையனுக்கு அது பெரிய இன்சல்ட் தான். பொம்பளை பிள்ளை நம்மளை பார்த்து சிரிச்சா என்னத்துக்கு ஆவறதுனடா? நீங்களே ஆம்பளை பையன் நானும் ஆம்பளை பையன். அதானே நம்ம ஃபீலிங் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப புரியுது. ஓ ரொம்ப புரியுது. ஓ ஃபீலிங் வேற. ஆமாண்ணே. என்ன அந்த சோஃபி இல்ல சோஃபி. சோஃபி. சோஃபில ரொம்ப நக்கல் பண்ணி சிரிப்பானே. அவகிட்ட நாள முத மன விட்டு பேச முடியுமா இல்ல முகம் பார்த்து தான் பேச முடியுமாண்ணே? அண்ணே உங்க கைய காலா நினைச்சு கும்பிட்டு கேக்குது. எங்களை எப்படியே பாஸ் பண்ண வச்சிருங்கண்ணே. ஏண்டா நீ எடுத்த தூரத்துல என் கால் இருக்குதே. ஒழுங்கா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்கடா. இல்லன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு கக்க கூட சிரிச்சு கூட பாத்துக்கிடுங்க. மானம் போயிரும் மரியாதை போயிரும். டேய் நம்மள ஆம்பளை பையங்கடா. பொம்பளை பின்னாடி அடி வாங்கி அவளுக்கு முன்னாடி அழுதுட்டோம்னா நம்ம கௌரவம் என்னத்துக்கிட்ட ஆகுது? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? டேய் நீங்க ஆம்பளை பையன்டா. டீச்சர் கிட்ட பொம்பளை பிள்ளை முன்னாடி அடி வாங்கி உங்க மானம் போய் மரியாதை போய் டவுசர் கிழிஞ்சு எதுக்கடா இந்த அக்க போறே? மான மரியாதை எல்லாம் போயிரும்டா. டேய் நான் ஒரு 10 நிமிஷம் டைம் வாங்கி தரேன்டா. அதுக்குள்ள படிச்சிருங்கடா. ஒரு வருஷம் ஸ்கூல்ல டைம் கொடுத்தாங்க. அதுல என்னால படிக்க முடியல. நீங்க 10 நிமிஷம் வாங்கி தரேன்னு சொல்லுவீங்க. டேய் பொம்பளை பிள்ளை முன்னாடி அடி வாங்கி டவுசர் கிழிக்க போறீங்களா இல்ல 10 நிமிஷம் டைம் வாங்கி தரேன் படிக்க போறீங்களா? எதுனே பெஸ்ட் ஐடியா? 10 நிமிஷம் டைம் வாங்கி தரேன் படிச்சுங்கடா. இல்லன்னா டவுசரு கிழிஞ்சிரும். இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க?
என்ன பண்ணுவேன்? அப்படியே முட்டி கேச்சு வெளுக்க வேண்டியதான். டவுசரை கொளுத்திட்டு பின்னாடியே அடிச்சோம்னா நாளை முதல் ஒழுங்கா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுவானுங்க. ஆ சரி சரி கேட்டேன் கேட்டேன். இலை கேட்டியலா டவுசரை கழட்டி கட்டி போகலாம். அம்மா, இலே என்னல பண்ண போறிய? என்னண்ணே பண்ணணும்? இல்ல பாத்துக்கிடுங்க. இல்ல உள்ள சட்டி கட்டி போட்டிருக்கீங்க அப்படில. இல்லண்ணே, அந்த பழக்கமே எனக்கு கிடையாதுண்ணே. இல்ல உங்க பின்னாடி எல்லாம் பொம்பளை போய் பாத்துருமேல. என்னண்ணே சொல்லுதிய? ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா கடத்திக்கிட்டு தான் நடிப்பாங்களாம். அம்மாடி, என்னண்ணே சொல்லுதிய? இல்ல உங்க மானத்துக்கு உத்தரவாதம் இல்ல பொழுக்க. இவன் பேச்சு இருக்கு பாரு, இவன் பேச்சு. இல்ல ஒரு படிச்சுட்டு கொஞ்சம் எழுதுங்களே. என்ன? சரி சரி, 10 நிமிஷம் டைம் தரேன், சீக்கிரம் படிச்சுட்டு எழுதுங்களே. இல்ல 10 நிமிஷம் டைமா, சீக்கிரம் எழுதுங்களே. சரிங்கண்ணே. ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்து கரெக்டா எழுதணும். ஒருத்தர் காப்பி பண்ண கூடாது. காப்பி பண்ணி நீங்க கொஸ்டின் பேப்பரை மாத்தி விட்டுருவேன். எம்மாடி, ஒண்ணுமே தெரியலையே. இது சயின்ஸா சோஷியல் சயின்ஸா? ஐ, ரொம்ப ஈஸியா இருக்குது டீச்சர். என்ன பிரீத்தி? கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருக்கு டீச்சர். ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். ரொம்ப ஈஸியா இருக்குதா? எங்க எழுதிருக்க பேப்பரை காட்டு பாப்போம். இல்ல கிரிசி, டீச்சர் அவன் ஈஸியா இருக்குல, உன் கொஸ்டின் பேப்பரை காட்டுன்னு சொல்றான் டீச்சர். படிச்சா ஈஸியா தான் இருக்கும், நீனும் படிச்சிருக்கணும்ல. இது சயின்ஸ் கொஸ்டினா இல்லனா சோஷியல் சயின்ஸ் கொஸ்டினானே தெரியல. இவளுக்கு ஈஸியா இருக்குதா? இல்ல கிரிசி, என்ன திருட்டு புலி தாண்டவம் ஆடுது போலக்கு? எழுது எழுது. ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. இல்ல பிரவீனே டீச்சர், என்ன கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கா அப்படி? ஈஸியா இருக்கு டீச்சர். ஈஸியா இருக்குதா? சரி சரி, எழுது எழுது எழுது. என்ன சாமுவேலே? டீச்சர், கொஸ்டின் பேப்பரை பார்த்து எழுது. ஒருத்தர் காப்பி பண்ண கூடாது, கரெக்ட்டா எழுதணும். நான் அந்த பெரிய கம்மாரை பார்த்துட்டு வரேன். பிரீத்தி டீச்சர், யாராவது காப்பி பண்ணா உடனே என்கிட்ட சொல்லணும்னா? ஓகே டீச்சர். எப்போ என்ன ஈஸியா இருக்குது அன்பரசி, இது ரொம்ப ஈஸியா இருக்கு பாத்தியா? இவா ஒருத்தி எப்ப பார்த்தாலும் கதை பேத்திக்கிட்டே இருப்பா. இவளுக்கு ஈஸி, எனக்கு கஷ்டம். எடி பிரீத்தி, டீச்சருக்கு சொல்லி கொடுத்துறேன் காப்பி பண்ணனும்னா. கூப்பிடலடி செஞ்சேன். நீ எதுக்கு கூப்பிடுவ? எனக்கு தெரியும். டீச்சருக்கு சொல்லி கொடுத்துறேன். ஒழுங்கா உன் கொஸ்டின் பேப்பரை பார்த்து எழுது. சரிங்கக்கா. அக்கா, நீ தான கிளாஸ்ல நல்லா படிக்க? ஆமா, அத அக்கான்னு சொன்னேன். இல்ல கிரீசி, இல்ல இது சயின்ஸ் பேப்பரா இல்ல சோஷியல் சயின்ஸ் பேப்பரா? அதாமல எனக்கும் தெரியாம நான் முழிச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். ஏதாவது ஒண்ணுன்னு உருப்படியா தெரிஞ்சதானே எதையாவது ஒண்ணு அடிச்சு வைக்க முடியும். எனக்கு ஒண்ணுமே தெரியல. எட்டி, உனக்கு என்ன கொஸ்டின் பேப்பர்? எனக்கு சயின்ஸ். அப்பாடா, அப்ப நமக்கு சயின்ஸ் தான். இல்ல நமக்கு சயின்ஸ் தான்ல. ஓ, இதான் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பரா? இல்ல சாமுவேலே, உனக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமா? தெரியுமா, நான் எழுதிக்கிட்டு இருக்கேன்ல. தெரியுமா? எனக்கு ஈஸி. என்ன எதையாவது ஒண்ணு எழுதி வையில. எதையாவது ஒண்ணு எழுதி இதுக்கு தெரியணும்ல. எதையாவது ஒண்ணு நான் எதை எழுத? எதையாவது ஒண்ணு எழுதி வச்சிரு. பிரீத்தி, பேசுனா டீச்சர் சொல்லி கொடுத்துருவேன். இவா போய் நல்லா படிக்கா பாரு. அந்த கிறிஸ் பைய படிச்சிருந்தா கூட எனக்கு சொல்லி கொடுத்துப்பான். எனக்கு ரீசி என்ன அன்பரசி? இல்ல 5க்கு விட என்னது? 5 தான். இல்ல பாராகிராஃப் கேட்டிருக்காவல அதுக்கு. அன்பரசி, நான் டீச்சருக்கு சொல்லி கொடுத்துருவேன். இல்ல அவங்கிட்ட நான் ஸ்கேல் கேட்டேன். உன்கிட்ட நான் ஸ்கேல் இருக்குல. சப்பா, இவ கூட போய் நம்ம படிப்போமா? பேசாம சோஃபி கிட்டயாவது உட்கார்ந்திருக்கலாம். சோஃபி கிட்ட உட்கார்ந்திருந்தா கூட பாஸ் ஆயிருப்பேன். அட்லீஸ்ட் டெஸ்ட் பாஸ்லயாவது என்ன பாஸ் பண்ண வச்சிருப்பா. இவ போய் வந்துட்டாளே. சரி, ஏதாவது ஒண்ணு எழுதி வைப்போம். இது அன்பரசி, சோஃபி எங்க? டீச்சர் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டாவ. சரி, எழுதி வைப்போம். எதையாவது ஒண்ணு எழுதி வைப்போம். குண்டு 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 பள்ளி. அத்தியாவே நல்லா எழுதுவான் போலக்க. இல்ல என்ன எழுதுறா? பாராகிராஃப்ல எழுதி பேப்பர் தருவியா? இல்ல நானே சும்மா தான் அடிச்சு வைக்கேன். பரவாயில்ல, எது எழுதினாலும் பரவாயில்ல, அது எனக்கு தானே. அப்படியால? சரில. இல்ல ரபிசனே, டெஸ்டால? ஆமானே. அச்சச்சோ, இல்ல என்ன டெஸ்ட்? அந்த பிரீத்தி தான் சொன்னா சயின்ஸ் டெஸ்ட் தான். அப்போ அதுவும் உனக்கு தெரியாது? தெரியலனே. சரி சரி எழுது, கொஞ்சமா தெரியுமால?
கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாதான் இது சயின்ஸ் டெஸ்ட்னு கண்டுபிடிச்சிருப்பேன் நானே. அதானே கரெக்டா சொன்னடா பாயிண்டா. இப்ப என்னடா பண்ண போற? அதான் டீச்சர் சொல்லிட்டாவல, சட்டியை கடத்திட்டு அடிச்சு விடுவேன். என்னல பண்ண போற? அத நினைச்சதான் மனசெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு. சரி கொண்டா, கொஸ்டின் பேப்பர் கொண்டா. அங்க யாரு? டீச்சர், கிங்ஸி மாமா சொல்லி கொடுக்க போறாங்களா? இல்ல அந்த பிள்ளை என்ன போட்டு கொடுத்துட்டல? அவ அப்படிதான் முன்னே சொல்லி கொடுக்கவங்களுக்கு வேற டெஸ்ட் வைக்க போறோம். அண்ணே நீங்க எனக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்கண்டாமனே. மேத்ஸ் எல்லாம் வச்சிட்டாவனா போச்சுனே. சரிடா சரிடா. அட நம்ம டேனில் தம்பி, இல்ல என்ன நீ இந்த உட்கார்ந்திருக்கியா? ஆமாண்ணே. எனக்கு என்ன செய்யனே தெரியல. யாவுல? அதான் டீச்சர் டவுசர கழட்டிட்டு அடிப்பேன்னு சொல்லிருக்கவல்ல. சரி நல்ல எழுது நல்ல எழுது. இதுக்குத்தான் அப்பப்போ படிக்கணுங்குது. வந்தா படிக்க மாட்டோமா? ஸ்கூல் எப்போ லீவ் விடும் ஓனா அடிக்கலாம்னு நீ அழைத. படிப்பு எப்படி வரும்? டென்ஷனே. என்னடா? சனிக்கிழமை நம்ம ஊர்ல கோலாளி தான். மீன் பிடிக்காமலாம், மீன் போட்டி வச்சிருக்காவலாம். நம்ம போமானே? இல்ல என்ன சொல்ற? ஆமாண்ணே, வர சனிக்கிழமை குளத்தை இலைக்கு எடுத்து குத்தைக்கு விடுதாவலாம். குளத்தை பூரா அழிக்காவலாம், தண்ணி பூர்த்தி இறந்து விட்டுட்டாவ. இப்ப மீன் பிடிக்க போறாவல்ல, தெரியாத உங்களுக்கு? ஆனா உக்க உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க? ஆமாண்ணே, நாங்களாம் மீன் பிடிக்க போறோம்லானே. உனக்கு ஊர்ல அந்த கதைலாம் தெரியுது, ஆனா படிப்பு தான் வர மாட்டேங்குது. இது புக்கலானே இருக்குது, அதானே வர மாட்டேங்குது. யாராடா இங்க வாங்க. அது இதுக்கு மேல நாங்க என்ன ஏன் மரியாதை போயிடும். சரிடா ஒழுங்கா டெஸ்ட் எழுதுங்க, ரிசல்ட் நாளைக்கு தான். அவனுக்கு குண்டிக்கிளிய போதுன்னு தெரியல, பாப்போம். என்ன ஒண்ணும் பண்ண முடியாடா. அந்த பிள்ளை காட்டி கொடுத்துருமா, நான் ஏதாவது சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தேன். இந்த பிரித்தி பிள்ளையால ரொம்ப சரியா இருக்குன்னு. அந்த பிள்ளை நல்லா படிக்குமோல? கிளாஸ்ல அந்த பிள்ளை தான் லீடரே. குண்டு 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 மல்லி, கத்திரிக்காய் குண்டு மல்லி. தோசை அம்மா தோசை. நாமளும் ஏதாவது எழுதி வைப்போம். ரோசா ரோசா ரோசா. அத்தியாவை நல்லா எழுதுவோம் போலுக்க. இலே அத்தியாவை நல்லா எழுதுவோம் போலுக்க. அத்தி எனக்கு ரெண்டு பேரும் நல்லா எழுதுறானுங்களே, எனக்கு தான் ஒண்ணும் தெரியல. இலே பிரவீனே, என்ன பாட்டி நல்லா படிச்சிருக்க போலுக்க, நிறைய எழுதுதிய. ஆமா பாட்டி. அட நம்ம கிரீசா இவன் நல்லா எழுதுதிய. இவன் நல்லா எழுதுறானா? ஆமா பாட்டி. அட தாவிது மோகனா, ஏ அப்பா, எலே பக்கம் பக்கமா எழுதிக்கிட்டு இருக்கிய. என்னது பக்கம் பக்கமா எழுதுறானா? ஆமா பாட்டி, ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து படிச்சல, அத பக்கம் பக்கமா எழுதிக்கிட்டு இருக்கேன் பாட்டி. படிச்சவன் எப்படி பரிச்சை எழுதுவான்னு எங்களுக்கு தெரியாது. பையன் படிக்காம உட்கார்ந்துருக்கானுவ, என்னத்த சொல்ல. இது பிரித்தி, இது முகமே காட்டி கொடுக்குது, நல்லா படிச்சிருக்குது. அது கடகடான்னு எழுது பாரு. எழுது எழுது. குடிக்க தண்ணி எதுவும் வேணுமா? இல்ல பாட்டி, இப்ப வேண்டாம் பாட்டி, எனக்கு டைம் இல்ல பாட்டி. டைம் இல்லையா? அவளுக்கு எழுதுறதுக்கு டைம் இல்ல, எனக்கு டைம் போக மாட்டேங்குதே. சரி தங்கம், சரி தங்கம், நீ எழுது தங்கம். ஏ அப்பப்பா, நல்லா படிக்குதம்மா அந்த புள்ள. படிக்க புடையலதான். எங்க நான் பெத்தத பாப்போம். அத்தி அம்மா இங்க திரும்பிட்டவள. ஏமா நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் பெத்தத பத்தி எனக்கு தெரியாது. எழுதுமா, எழுது பாப்போம். ஏ அப்பா, என்ன வெறும் பேப்பரா இருக்குது. இப்பதான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அவ அப்பமே டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டால, நீ இப்பதான் எழுத ஆரம்பிச்சியோ? நல்ல கொஸ்டின் பேப்பர் படிச்சு பார்த்துட்டு இருந்தேம்மா. சரி சரி சரி. இல்ல பிரீத்திலாம் நிறைய பேப்பர் எழுதிருக்கால, அதான் கேட்டேன். இந்த பிரீத்தியால என் மான மரியாதைலாம் போயிருவளுக்கு. இதான் நல்ல பிள்ளைங்க பாரு, வாட்ல உட்காந்து எழுது பாரு. இதெல்லாம் பார்க்க நல்லதா இருக்குது. நமக்கு என்ன இப்படி ஒரு காலமா திரும்ப வரப்போகுது. குழந்தையாவே இருந்திருக்கலாம். சரி எல்லாரும் எழுதிட்டு வாங்க. பாட்டி உங்களுக்கு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி வச்சிருக்கேன். ஆரஞ்சு மிட்டாய் திங்கிற நிலைமையில இல்ல. இல்ல நல்லா எழுதிரு. இங்க பாரு, டீச்சர் அடிச்சு விடுவாவ. சரி சரி எழுதுங்க. தண்ணி கிணி வேணும்னா பாட்டியை கூப்பிடுங்க, கொண்டுட்டு வரேன். குண்டு 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 மல்லி, அழகான அழகான குண்டு மல்லி. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. என்ன பிரவீனே, தோசைக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. இல்ல அது எக்ஸாம், தமிழ் எக்ஸாம் இல்ல. அது தமிழா? இல்ல அது சோசியல் சயின்ஸ் நினைக்கல. சோசியல் சயின்ஸா? ஆமால, தோசை அம்மா தோசை தானே, அது சோசியல் சயின்ஸ் இல்ல. அது நான் எழுதிட்டேனே. இப்போ வேற உட்கார்ந்து அடிக்கணுமா? இல்ல அழுது பத்தாங்கல.
தேனில் தம்பி என்ன என்ன அலிரப்பர் வேணுமனே. அழிவப்புறா எதுக்குல? நான் சயின்ஸ் பரீட்சைக்கு சோசியல் சயின்ஸ் பாட்டத்தை எழுதிட்டேன். தோசை அம்மா தோசை. நான் ஒன்னும் புத்தி சொல்ல முடியாது, நானும் ஃபெயில் தான். ஆனா இது தமிழ்ல எல்லாம் வரும். என்னையே குழப்பதானுங்க, இது சோசியல்ல வருமா தமிழ்ல வருமா இல்ல தமிழ்ல வரும்? இல்ல பிரீத்தி பேட்ட கேளுங்க, கரெக்டா சொல்லும். அவன் நம்ம டவுசர் கீழக்கு அடி வேணா வாங்கி கொடுப்பானே, சொல்லி கொடுக்க மாட்டானே. அதான்டா இந்த பொம்பளை பிள்ளைலே அப்படிதான்டா. இதே ஆம்பளை பையனா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஹெல்ப் பண்ணுவோம்ல. ஆமாண்ணே, நம்மலாம் இருந்தா எப்படினே ஒத்துக்கொத்து ஒத்துமையா பாஸ் பண்ண வைப்போம். இந்த பொம்பளை பிள்ளைக்கு தான் அநியாயத்துக்கு எல்லாம் தெரியுது. ஆனா ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ண மாட்டாளே. கரெக்டா சொன்னீல. இது நாளைக்கு எங்களுக்கு ரிசல்ட்னே. எங்களை பொளந்து கட்ட போறாங்கன்னு என்ன பண்ணனே தெரியலன்னு. டவுசரை கலக்கிட்டு அடிக்க போறாங்களா? ஹத்தாடி டவுசரை கலக்கிட்டு அடிக்க போறாங்களா? ஆமாண்ணே, எனக்கு பெருத்த சோகமா இருக்கு. இது பெரிய சோதனைடா உங்களுக்கு. ஆமாண்ணே, எங்களுக்கு பெரிய சோதனைடா. ஆனா உங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுடா. ஏய் ஒண்ணு பண்ணலாம்டா. கொஸ்டின் பேப்பரை நான் திருத்தட்டுமானே கேட்கட்டுமாடா? முடியாதுண்ணே, முடியாது. எங்க டீச்சரை பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே. எங்களை பிய பிய அடிச்சாலும் அடிப்பாவளே தவிர எங்க பேப்பரை அவியதாமனே திருத்துவாவ. எங்களை காப்பாத்ததுக்கு யாருமே இல்லடா. அண்ணே, இந்த அக்கா மாதிரிலாம் படிக்க வந்திருக்காவ பாத்தியலா? என்ன சொல்லியா? ஆமாண்ணே, பெரிய அக்கா மாதிரிலாம் டீச்சருக்கு வந்திருக்காவல்ல. ஹத்தாடி எனக்கு தெரியாம போச்சுடா. அப்போ ராணி பேர் வந்திருக்குமே. எல்லாம் நீங்க எங்க உட்கார்ந்து படிக்கல, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. இதுல நம்ம ஊரு கொட்டையில துள்ளாத மனமும் துள்ளும் போட்டிருக்காவலாம். துள்ளாத மனமும் துள்ளுமா? யாரு நடிகரே? யாரு? விஜய், விஜய் அண்ணே. ஓ அப்படியா? அப்ப போமா? போறதுக்கு ஒரு டிக்கெட் 5 ரூபாய். யார்கிட்ட இருக்குது? 5 ரூபாயா? 5 ரூபாயான்னு சொல்லாதீங்க, 5 ரூபாய் தான். இங்க பார், வீட்ல இருந்து ஒரு 5 ரூபாய் கூட நம்மளால எடுக்க முடியாது. நீ ஏன் சொல்ல மாட்ட? 5 ரூபாய் எடுத்த என் முதுகு தொலி பிஞ்சிரும். துள்ளாத மனமும் துள்ளும் செம்ம படமா, செம்ம சீன் இருக்குதான். விஜய் அண்ணன் நடிச்ச படமா எப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? ஆமாட்டி, ரேடியோல நான் பாட்டு பார்த்தேன், செமையா இருக்குது. நானும் பார்த்தேன். இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. அவிய பார்க்க நல்லா இருப்பாவளோ? நல்லா இருப்பாவளா? செமையா இருப்பாவ. ஏன் அந்த மோகனு முரளி அவிய விடமா? இவிய புதுசா வந்திருக்காவ. என்ன அழகா இருக்கவ தெரியுமா? ஸ்டைலா இருப்பாவ. இப்போ என்ன அழகா இருக்கவ தெரியுமா? நான் பார்த்தது இல்ல. நான் இப்பதான் சன் மியூசிக்ல பார்த்தேன். புதுசா நம்ம ஊர்ல கேபிளா விட்டுருக்காவல, அதுல தான் போட்டு இருக்காவ. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. இப்போ அந்த பாட்டை மறுபடி பாடி. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. பாட்டலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு ராகம் வருகையில். செமையா இருக்குதே. அப்ப நம்ம போமா? ஆனா துட்டு வேணுமே. ஒரு டிக்கெட் 5 ரூபாயாம. அதுவும் பின்னாடி உட்கார்ந்து பார்த்தா 5 ரூபா, முன்னாடி உட்கார்ந்து பார்த்தோம்னா 15 ரூபா வேணும். முன்னாடியே உட்கார்ந்து பாக்குறோம். எவ்வளவு ஆகும்னு மட்டும் சொல்லுங்க, நான் கொடுக்கறேன். என்னடி சொல்ற? நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? 15 ரூபாய் தானே. நான் எடுத்துட்டு வரேன். ஊர்ல இருந்து எங்க மாமா வந்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு 200 ரூபாய் கேட்டா கொடுக்க போறாரு. 200 ரூபாயா? எங்களுக்கு சொந்தக்கார பயில இருக்கான நப்பி பயிலுவேன். 5 பைசாக்கு ஒரு பிஸ்கட் கூட வாங்கிட்டு வர மாட்டேக்கானுங்க. உனக்கு 200 ரூபாய் மாமா கொடுப்பாரா? என் சொந்தக்கார பயிலும் அப்படித்தான். வரும்போது ஒரு வடை கூட வாங்கிட்டு வர மாட்டேக்கான. பிச்சைக்கார பயில, பிச்சைக்கார பயிலுவ. ஆமா, எங்க மாமா ஃபாரின்ல இருக்காரு, வந்திருக்காரு. அவருக்கு 200 ரூபாய்லாம் 1 ரூபாய் மாதிரி தான். அப்படிதான் சினிமா கொட்டையில கடலை முட்டாய் முறுக்கெல்லாம் வாங்கி திங்கலாம். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ஒன்லி கேக்கு தான் பிடிக்கும். நம்ம தாயே, நீ பணக்கார விட்டு பிள்ளை, ஒத்த புள்ள, உனக்கு எல்லாம் கிடைக்கும். நாங்களாம் அது காது வழியா தான் கேட்க முடியும். எங்களுக்கு ஸ்வீட் அப்படின்னா கடலை முட்டாயும் முறுக்கும் தான் அதிரசம் தான். சரி, என்னைக்கு படத்துக்கு போலான்னு சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். இன்னைக்கு சாயங்காலம் முதல் சோக்கு போயிட்டு வந்துருவோமா? நீ நிஜமாவே எங்களுக்கெல்லாம் பணம் போட போறியா என்ன? ஆமா, 15 ரூபாய் தானே, நான் போடுறேன். இதெல்லாம் நடக்குமான்னு பாத்துக்க. மேரியும் மரியாவும் நம்ம உண்டில நாக்கிரவா பாத்துக்கிடுங்க. இங்க பாருங்க, சேலிக்க போது நாதான். எங்க அம்மையும் எங்க பெரியமையும் இல்ல. என்ன புசுக்குன்னு பெரியமன்னு சொல்லிட்டு அவிய உங்க அம்மா தானே? எனக்கு எவ்வளவு அம்மா கிடையாது, குலவெறியில இருக்கா. எங்க வீட்டுல இருக்க பணத்தை எப்படி குறைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் எடுத்துட்டு வரேன். பணம் தானே, 200 ரூபாய் இல்ல 1000 ரூபாய்னாலும் நான் கொண்டுட்டு வரேன். என் கல்யாணத்துக்கு நகை செஞ்சு வச்சிருக்கீங்க,
அது இப்ப எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க. கள்ளமட்டா என்னடி, நீ என்ன வேணாலும் சாப்பிடு. நீ கேக்கு சாப்பிடலன்னு சொன்னல, உனக்கு நான் கேக்கு வாங்கி தரேன். ஆத்தி ஆத்தி, எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் மலக்க. என்ன சொல்ற? உனக்கு கேக்கு தானடி சாப்பிடணும், நான் வாங்கி கொடுக்க. சினிமா கொட்டைக்கு போறோம், அப்படியே பக்கத்துல இருக்க டவுனுக்கு போயிட்டு மதிய சாப்பாடை முடிச்சிட்டு நல்ல இலவாழத்தலை போட்டு சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டு அடியே தாயே, ஒரு சாப்பாடு 25 ரூபா. வெறும் 25 ரூபா தானே? வெறும் 25 ரூபாயா? 4 பேர் சாப்பிட்டா, 5 பேர் சாப்பிட்டா 6 பேரு. மீனா வருவா? ஆமா, 10 200 ரூபா ஆகுமா? ஆயிட்டு போட்டுமா. ஜூஸ் குடிச்சிட்டு இவ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கேக் வாங்கி அங்க வச்சு வெட்டி சாப்பிட்டுட்டு அப்படியே சாயங்காலம் போல வீட்டுக்கு வந்தா போதும். கேட்டா காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிடலாம். எப்படி? நான் சொல்ற ஐடியா கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு போவோம். சினிமாக்கு போயிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே கேக் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இப்போ வழக்கம் போல வீட்டுக்கு வந்துருவோம். எங்க அம்மைக்கு தெரிஞ்ச அடிப்பாவல, நீ உங்க அம்மா கிட்ட சொல்லாத. சரி. எட்டி, எங்க கிட்ட திருப்பி எல்லாம் பணத்தை கேட்க மாட்டியா? சீ, எனக்கு அந்த பழக்கமே பிடிக்காது. உங்களுக்கு தெரியாது, இந்த விஷயத்துல அந்த பிள்ளை கரெக்டா தான் இருக்கும். ஆனா என்னமோ பண்ணுது. சரி எட்டி, நீ சொல்ற கணக்குப்படி பார்த்தா 1 கிராம் மோதிரம் எடுத்துடலாம். பாத்துக்க, 1 கிராம் மோதிரமே 800 ரூபா தான். பாத்துக்க, நீ 1000 ரூபா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஓ, மோதத்தை வித்தாலே போதுமோ? இன்னைக்கு மோதத்தை அடிப்போம், அப்புறம் வளையலி செயின்னு அடிச்சு எப்படி எனக்கு கெட்டி கொடுக்காவன்னு பார்க்கலாம். சரி, நாளைக்கே போறோம். ஓகே? சரி டீச்சரே, ஹாப்பியா இருங்க. சரியா? என்ன படிக்க சொல்லிட்டு தானே போனேன்? யாரும் படிச்ச பார்த்தல பழக்கூட்ட மாதிரி இருக்குது. அது டீச்சர் இல்ல டீச்சர். எல்லோரும் அஜெண்டா குகைகள் படிங்க டீ. அஜெண்டா குகைகள், மகாராஷ்டிரா மாநிலம், ஹிஸ்டரி ஆஃப். எட்டி, நான் புக்கு மாத்தி எடுத்து வந்துட்டேன். டீச்சர் பாக்காவட்டி. ராணி, நான் படிச்சிட்டு இருக்கேன் டீச்சர். படிங்க ஒழுங்கா, இல்ல நிச்சய வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன். இல்ல டீச்சர், நாங்க படிக்கோம் டீச்சர். இசை டீச்சர், படி. சரிங்க டீச்சர். என்ன இது, நம்ம வீடு தானா? எப்படி வீடு நிறைய பிள்ளைங்களா இருக்காங்க. இந்த பிள்ளைங்க நம்ம வீட்டு வாசல் கூட போக மாட்டாங்க. எங்க நாங்க கை பிடிச்சிருந்தோன்னு ஓடி ஓடியும் இப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. சாரி, டியூஷன் படிக்க வந்திருக்காங்க. என்ன ஓடி ஒளிவியே என்ன உட்காந்துருக்கல? அது என்னன்னு கேட்டேன். டியூஷனுக்கு வந்திருக்கோம். அண்ணா, இசைமா உட்காந்துருக்கா? ஆமா. உங்க அம்மா இங்கெல்லாம் விடுவாளாங்க? எங்க அம்மையா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஆமா, இப்போ உங்க அம்மைக்கு ஒரு மரியாதை ஒரு கேடு. தரேன், சரியா சொன்னீங்க. எப்பவுமே சரியா தான் சொல்லுறா நீ. நீங்க என் மனசுல இருக்கதெல்லாம் சொல்லிட்டே தெரியுமா? நான் சொன்ன என்ன அடிப்பா, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. என்னனே, டூட்டி முடிஞ்சிட்டா? அம்மா, ஒண்ணுதான் பார்க்க நினைச்சேன். உங்க அண்ணன் வந்துட்டானா வெளிநாட்டுல இருந்து? இல்ல, அடுத்த வருஷம் தான் வருவானா. எல்லாரும் படிங்க, சொல்லிக்கிட்டே இருக்கல, பழக்க விட்டதெல்லாம் போதும். ஆஹா, நமக்கு தான் திட்டு விடுது. ஒழுங்கா படிங்க, புக்க பாத்து. ராணி, பழக்க விட்டதெல்லாம் போதும், நீ படி. அத்தை, நீ படி மொத. அத்தி, ரொம்ப நோஸ்கட்டு வாங்கிட்டியே. டீச்சர், என்ன கேமுக்கு கூட்டி போறாங்க எங்க காலேஜ்ல இருந்து அடுத்த வாரம். எத்தனை நாளுக்குள்ள? 2-3 நாள் ஆகும். சரி, நல்லபடியா படிட்டு வாங்க. சரியா? நல்ல மார்க் எடுங்க. புள்ளைலாம் வீடு நிறைய இருக்குது. இப்பதான் வீடு வீடா இருக்குது. எப்படிலாம் குடிக்க தண்ணி என்ன குவாரி குடிச்சுக்கிடுங்கண்ணே. சரிங்க பெரியமா. அந்த மண்பானையில தண்ணி வச்சிருக்கேன், தேவனா எடுத்து குடிச்சுக்கிடுங்க. ஆத்தி, நான் வீடு வீடா போய் ஒவ்வொரு பிள்ளையா பார்த்துட்டு அழிவேன். இதுக்கு ஒட்டுமொத்த பிள்ளையும் நம்ம வீட்டுல உட்காந்துருக்கேன். வீட்டு வாசல்ல கிடையா கிடப்பேன். வாசல் வந்து மொத்த கூட கட்டிட்டு போக மாட்டாள். ஒரு கோலம் போடுறது கூட போய் வெளியில வர மாட்டாள். ஆனா இன்னைக்கு அத்தனை நம்ம வீட்டுல உட்காந்துருக்குது. ஆத்தி, எட்டி ராணி, எட்டி ராணி. ஆத்தி, சகுனி பெத்தது இங்க உட்காந்துருக்குதா? என் மேரி மாவல, என்ன உங்க அம்மா காரி எப்படி விட்டா? படிக்கணும்ல, அதான் வந்தேன். ஆத்தி, சகுனி எப்படி விட்டா? அதான் ஆச்சரியமா இருக்குது. எல்லாம் வாய வச்சுக்கிட்டு சும்மா ஈராமல ஏமல ரோட்ல போற சனியன உள்ள இருக்க. அந்த புள்ள பாட்ட வந்துட்டு போட்டு உனக்கு என்ன? பாருங்க பாட்டி. பாட்டியா? நான் மாமதன் வருது. எட்டி ராணி.
டேய் நீ எனக்கு காதலிக்கேன்னு சொல்லியிருக்க பாத்துக்க. நீ அப்படியாட்டி என்கிட்ட சொன்ன? ஏன்டி உனக்கு காதலிக்கிறதுக்கு எவனுமே கிடைக்கல? எங்க இந்த ரேச்சல் இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் சொன்னேன். ஆனா அதை புடிச்சுக்கிட்டு நான் அவனை காதலிக்கே நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிரு. ராணி மேல முட்டை மாட்டி வச்சு நம்ம பேசிட்டு இருப்போம். எல்லாம் ஓடி புடி சொல்லிவிட்டேன். அவன் எவ்வளவு கூல உன்னை பேச கூப்பிடுதா மட்டி. ஏய் இசை ஓடிட்டு சொல்லிவிட்டேன். ஏல நீ அங்க போயமல புள்ளையில படிக்கிறத இந்த அவனை அனுப்பு. இல்ல படிங்க. சரி சரி படிங்க படிங்க. ராணி அங்க வா மேல நான் இருப்பேன் வந்துடுறேன். இல்ல போல இவளே எங்க வீட்ல கொண்டு காட்டி கொடுத்துருவாள். இல்ல போல அடே பாடி இல்ல போல டேய் காத்துக்கிட்டு இருப்பேன் வந்துறேன். ஏமா எனக்கு வரேன்டா. நான் மொட்டை மாடிக்கு போறேன் வந்துரு சொல்லிட்டேன். அவன் என்கிட்ட சொல்லல யார்கிட்ட சொன்னான். நீ மொட்டை மாடிக்கு போற? உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துறேன். நானாவது போகாது ஆத்தி. ஐயோ போவலன்னா வேற ஏதாவது வேலை பார்த்துருவானே. டீச்சர் என்ன? நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாத்ரூம் வருது. ஐயோ பாத்ரூம் வசதி இல்லையே. பொம்பளை பிள்ளை இருந்தா தெரிஞ்சிருக்கும். சரி ஏதாவது கெட்டன்னு வைக்கணும்னே. சரிடி இன்னைக்கு ஒரு நாள் உங்க வீட்டுக்கு போயிட்டு வா. நாளைக்கு தட்டி மாதிரி ஏதாவது தட்டி வைக்க. சரிங்க பெரியம்மா. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றாங்க. இவங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன்? இல்ல தொர என்னமா இல்ல இந்த பஞ்சாயத்து போர்டு பக்கம் கொஞ்சம் செங்கலும் ஓடும் அடிக்க வச்சிருந்தாவ. அத அந்த பஞ்சாயத்து போர்டுல சொல்லிட்டேன்னா தரவ பத்துக்க. ஒரு கக்குசு கல் மட்டும் வாங்கி வச்சு ஒரு சுத்தி வாழை அடைச்சாலும் போதும் பத்துக்க. அது என்னைக்குள்ள அதை கொஞ்சம் கெட்டி முடிங்கல. புள்ளைல வீட்டுக்கு வருது போகுது. தெரு தெருவா போயிட்டு வரான். அவன் கிங்ஸ் வீட்டுல கிடந்தான். அவன் சாரணி வீட்டுல கிடக்கான். 3 பேரும் செஞ்சேன்னா அரை மணி நேரத்தை செஞ்சு முடிச்சிடலாம். சரிம்மா அப்ப நீங்க இந்த பஞ்சாயத்துக்குள்ள போய் கேட்டுட்டு வாங்க எடுத்துட்டு வரேன். சரி நான் போய் பஞ்சாயத்து போல கேட்டுட்டு வரேன். முன்னெல்லாம் இங்க வர்றதுக்கே பயமா இருக்கும். ஆனா இப்ப இந்த வீடு தான் பாதுகாப்பா இருக்கு. பாத்ரூமுக்கு கூட வெளியில போக கூடாதுன்னு அரை மணி நேரத்துல கெட்ட சொல்லுதாவ. டீச்சர் ரொம்ப அவசரமா இருக்கு. நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன் டீச்சர். இங்க பாரு தெருலலாம் போறச்சதான் யார்ட்டையும் வாய் கொடுத்துட்டு போக கூடாது. போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடணும். சரிங்க டீச்சர். டீச்சர் என்ன தண்ணி தாகமா இருக்கு. இந்த நேத்தரையில தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க பாரு, அதுல குடிச்சுக்க. இந்த இப்படி போனா சவுர் வரும். அது பக்கத்துல கிச்சன் இருக்கு போ. சரிங்க டீச்சர். தண்ணி குடிக்க போறேன். ப்ளீஸ் என்கிட்ட பேசு. இங்க பாருங்க எங்க அம்மா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காவ. உனக்கு நீயும் நானும் யாருன்னு புரியுதா இல்லையா? இங்க பாருங்க நம்ம ரெண்டுக்குள்ள எதுவும் இல்ல. சும்மா சும்மா என்கிட்ட இப்படி வந்து பேசிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். நிஜமா சொல்றேன்டி. நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நீ எனக்கு சொந்தமானவா, நான் உனக்கு சொந்தமானவன். என்கிட்ட கொஞ்சம் நெருங்கி வந்து பேச. ஒரு பொண்ணுகிட்ட இப்படி பேசுறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க எப்படி நல்லவரா இருக்க முடியும்? எங்க அம்மா சொல்றது சரிதான். ஐயோ நான் சொல்ல வந்து உனக்கு ஏதாவது புரியுதா இல்லையா? நம்ம 2 பேரும் ஆத்மாத்மாவா காதலிச்சிருக்கோம். சத்தியமா சொல்றேன். நீ என்ன நெருங்கி வரும்போது உன் உள்ளுணர்வு உனக்கு காட்டி கொடுக்கும். இங்க பாருங்க நீங்க யாரோ நான் யாரோ தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. ஏய் நானும் வேற வேற இல்ல. நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? எனக்கு யாரும் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல. நீ எனக்கு சொந்தமானவடி. நான் உன் கூட வாழ்ந்திருக்கேன். இப்பெல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உங்களை பார்த்தா எனக்கு கோபமா வருது. கோபமா வருதா? நான் இப்படி கண்டு போனா என்ன வெறுத்துருவான். என் பக்கத்துல வர மாட்டான். என்ன பார்த்தாலே பயந்துருவான். சரி நீ போ. என்கிட்ட மேல பேசாதீங்க சொல்லிட்டேன். சத்தியமா உனக்கு நான் யாருன்னு தெரியலையா? இங்க பாருங்க நீங்க இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். உண்மை தெரியும் போது நீ ரொம்ப வேதனைப்பட போற. பாத்துக்கிட்டே இரு. உனக்கு அந்த வேதனையை கூட நான் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பாத்துக்க பிளீஸ். ஒரே ஒரு வாட்டி செக் பண்ணி தான் பாரு. என்ன நெருங்கி போய. நீ தப்பா நினைக்காத. இது நம்ம முன்னாடியே பேசுனதுதான். நீ என்ன உரசிப்போ. உனக்கு நிச்சயமா தெரியும். நான் கத்தி ஊரை கூட்டிடுவேன். உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். அசிங்கமா என்கிட்ட பேசுறாங்க, அசிங்கமா என்கிட்ட நடந்துக்கிறாங்க. நீ அம்மா தாயே. சரி உனக்கு என்னைக்கு உன் மண்ணில ஏற நினைக்கியோ அன்னைக்கு ஏறிட்டு போட்டோம். ஆனா நீ ரொம்ப வருத்தப்பட போற. பாத்துக்கிட்டே இரு. போடு. ஷப்பா தண்ணி தாவ எடுக்குது. சேர்ந்தா இப்பெல்லாம் நடந்துக்கிறாங்களோ தெரியல. தண்ணி குடிச்சிட்டு போவோம். இசை என்னால உன்னை விட்டுட்டு போக முடியலடி. மனசு கஷ்டமா இருக்கு. பாரு உனக்கு பொம்பளை சுகம் கேட்க நினைக்கிறேன்.
என்னடி இப்படி பேசுற? எல்லாம் ஒண்ணு விட்டு கொடுக்க முடியல. நான் எப்ப டோட்டி முடிச்சு வந்தாலும் உன் கூட தான் நேரத்தை செலவழிப்ப. நீ எனக்கு காத்துக்கிட்டு இருப்ப. நான் எப்ப டோட்டி முடியும் உன் முகத்தை பார்க்கலான்னு ஓடி வருவேன். சந்தோஷமா விளையாடுவோம். அனுனியமா இருந்தோண்டி நீ இப்ப எழுதி மறந்துருக்கியா இல்ல அந்த மாதிரி நடிக்கியா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. வெளியே போங்க சொல்லிட்டேன். இசை என்னை பார்த்தா போய் சொல்ற மாதிரி தெரியுதா? கொஞ்சம் யோசித்து பாருடி. நான் சும்மா எதுக்கிட்டு உங்ககிட்ட வந்து இப்படி பேச போறேன்? அங்க எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க, நான் எல்லாருக்கிட்டையுமா சொன்னேன். யோசித்து பாரு. உன்கிட்ட தானே வந்து சொல்றேன், நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? கொஞ்சம் யோசித்து பாருடி, கொஞ்சம் யோசித்து பாருடி. இங்க பாருங்க, இங்க போங்க. நான் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டேன். கத்துடி. அப்படி என் மனசுக்கு வலிங்க இருக்க எல்லாருக்கும் புரியட்டும். நான் தினம் வெந்து சாகதை விட எல்லாரும் என்ன அடிச்சு கொள்ளட்டும். உனக்கு இப்ப நாடி வாங்கணும் அவ்வளவுதானே? எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்தணும் அப்படிதானே? ஏய், இப்படி பேசுறதாண்டி எனக்கு உயிரோட எனக்கு கொண்ட மாதிரி இருக்குது. ஏன்டி என்ன சித்திரவதைப்படுத்துத? ஏய் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கடி. எனக்கு நீ இல்லாம பைத்தியம் முடிக்கடி. எங்க நீ என்னை விட்டு தூரம் தூரமா போறீங்க எனக்கு பயமா இருக்குடி. நீ பொண்டாட்டிடி. சத்தியமா சொல்றேன்டி, நீ பொண்டாட்டிடி. எவனாவது கட்டினால விட்டு போட்டு போனாடி. தாலி கட்டிருக்கண்டி. போய் சொன்னீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சீ, உங்களை கொஞ்சம் பாப்பாத்தேன். இப்ப நான் பாவமா பார்க்க மாட்டேன். ஒரு நிமிஷம். உனக்குன்னு உங்க வீட்டுல ஒரு தகரப்பட்டி இருக்குது. நான் தாலி கட்டினோட நீ இது என்ன பண்ணலான்னு கேட்டேன். இது யாரு கண்ணிலையும் மறைச்சு வைக்கணும் என்ன பண்ணுன்னு என்ன கேட்டேன். நான் அதை உனக்கு ஐடியா கொடுத்தேன். உன் பழைய நோட்டு புக்கு கட்டலாம் அதுல கொண்டு வச்சிரு. என்னைக்கு எல்லாருக்கும் தெரியுதோ அன்றைக்கு கழுத்துல போட்டுக்கலான்னு. நீ வேணா அதுல போய் பாரு. நான் நிஜமா சொல்றேன். அதுல நான் கட்டின தாலி உங்ககிட்ட இருக்கும். 12 பவுன். நான் உண்மையை சொல்றேன். நான் உங்கள்கிட்ட தாலி கட்டி வாழ்ந்துருக்கேன். நான் போய் சொல்லலடி, சத்தியமா சொல்றேன். பிளீஸ் பிளீஸ் எனக்காக அந்த தகரப்பட்டி போய் பாரு. உங்க வீட்டுல இருக்குது. அதுல நான் உன் கழுத்துல கட்டின 12 பவுன் தாலி கொடி அங்க இருக்குது. அதை பார்த்தா நீ என்ன நம்புவியா? நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி நம்ம தாலி கட்டி குடும்பம் நடத்திருக்கோம். ரொம்ப அனுநியமா இருப்போம். நீ என் மேல பைத்தியமா இருப்ப, என் மேல உசுரா இருப்ப. நீ ஒரு நாள் என்னை பார்க்க எங்க ஸ்டேஷனுக்கு வந்திருந்த. அப்போ ஒரு போட்டோ பத்திரிக்கையாளரு ஏதோ ஒரு கேஸ் விஷயமா கேஸ் போட்டோ எடுத்துட்டு இருந்தாரு. அப்ப நீ கேட்ட என்னையும் போட்டோ எடுங்கன்னு. அப்படி எடுத்தா அது அசிங்கம்னு நான் சொல்லி திட்டினேன். நீ அழுத. உடனே நான் அந்த போட்டோகிராஃபர் சொல்லி நம்ம ரெண்டு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துட்டேன். ஆனா அது ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டு உனக்கு நம்பிக்கை எல்லாம் ஸ்டேஷனுக்கு வா, நான் உனக்கு அந்த போட்டோ காட்டுறேன். நீ நான் நெருக்க மாதிரி அந்த போட்டோ எடுத்துக்கொண்டி. சத்தியமா சொல்றேன், அந்த போட்டோ என்கிட்ட இருக்குது. நீங்க நானும் இருக்கிற மாதிரி போட்டோ இருக்குது என்கிட்ட இருக்குது. வா நான் காட்டுறேன். எப்படி எப்படி எல்லாம் ஏமாத்துறீங்க? ஏன் அந்த போட்டோவையே நீங்க கொண்டு வரல? அது ஃபைலோட மாட்டிக்கிட்டேன். நல்ல கதை சொல்றீங்களே. ஐயோ, நான் கதை சொல்லலடி, உண்மையதான் சொல்லுத. சரி, நீ நான் சொல்ற போட்டோ வேற நம்பாம இருக்கலாம். உன் புக்கு தகரப்பட்டுக்குள்ள நான் உன் கழுத்துல கட்டின தாலி இருக்குது. போய் பாரு. அது மட்டும் இல்ல, உனக்காக நான் ஒரு சீட்டு போட்டு நகைலாம் கட்டியிருந்தேன். அந்த அட்டை உன்கிட்ட நான் தான் கொடுத்து வச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா நகை சேர்த்து தரேன்னு. அந்த அட்டையும் அங்கதான் இருக்கு. போய் பாரு.